டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி இந்த நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு இந்த ஷார்ட் ஃபால் வேகண்ட்டுக்கு பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டிலையும் ஒரு இடத்துல வந்து ஷார்ட் ஃபால் வேகண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி லெஃப்ட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேகன்சிக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து இருந்தாலே போதும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஒரு 65 மதிப்பெண்கள்லேருந்து 70 மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சில் வந்து இப்போ பிசி எம்பிசினா 65 மதிப்பெண்கள் தான் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கு போதுமான ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபால் வேகண்ட் எல்லாத்துக்குமே 65 மதிப்பெண்கள் இருந்தால் போதும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட் ஃபால் வேகண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அந்த வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால தான் அதை வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் மினிமமாக இந்த கேட்டகரியில் அந்த ஷார்ட் ஃபால் கேட்டகரியில் நீங்கள் போட்டி போடுறதுக்கு ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலை தான். ஏன்னா அதில் ஆளே இல்லைன்றனால தான் அது வந்து ஷார்ட் ஃபால் வேகண்டாக ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும். ஷார்ட் ஃபால் வேகண்டில் உங்களோட கம்யூனிட்டியும் உங்கள் கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதனுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நார்மலாக ஒரு கம்யூனிட்டிக்கும் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற தகவலை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகிரி அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹை மார்க் எடுத்தவங்க அப்படின்றதோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். எல்லோரும் சொல்லுவாங்க 120 வாங்கியிருக்கேன் 130 அந்த ரேஞ்செல்லாம் யாருமே மார்க் வாங்கலை. அதுதான் உண்மை. ஒரு 100க்கு மேலே ஒரு 100+ மதிப்பெண்கள் எடுத்த நபர்களே மிக மிக குறைவு தான். ஸோ ரொம்ப கம்மியான நபர்கள் தான் 100+ மதிப்பெண்களுமே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 100+ எடுத்தீங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 100+ எடுத்தவங்க ஒரு 4-5 பேர் தான் அப்படி தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகிரியிலேயே கண்டிப்பாக ஒரு 95+ மதிப்பெண்கள் 90+ மதிப்பெண்கள் எடுத்தவங்க எல்லாருமே ஜென்ரலில் போகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 95 90 இந்த ரேஞ்சிலேயே வந்து ஜென்ரலில் போகிறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸஸில் கம்யூனிட்டியில் அதுக்கு கீழே வர்றது தான் கம்யூனிட்டியே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 90க்கு கீழே இருக்கிறவங்க தான் கம்யூனிட்டி பேஸஸில் பிரிவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கான். ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த 90க்கு கீழ் மதிப்பெண்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு 95 வாங்கியிருக்கேன், நான் ஒரு 100 வாங்கியிருக்கேன், 100 வச்சுக்கிங்க, 100 மார்க் வாங்கியிருக்கேன், நான் பிசியில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிசியில் உள்ளே போக மாட்டீங்க, ஜென்ரல் கோட்டாலேயே உள்ளே போயிடுவீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ பிசியில் யார் போவா அப்படின்னா அந்த 95 ஒரு 90 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பிசியில் போயிடுவாங்க. ஸோ இதை தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ கம்யூனிட்டி பேஸஸ் அப்படிங்கிறப்போ இந்த 90க்கு கீழே இருக்கிறவங்க கம்யூனிட்டி பேஸஸில் போயிடுவாங்க. இப்போ நான் எம்பிசியில் இருக்கேன், இல்லை எஸ்சி எஸ்டியில் எஸ்சி கேட்டகரியில் இருக்கேன், நான் ஒரு 100 மார்க் வாங்கியிருக்கேன், ஒரு 97 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகரியில் போக மாட்டீங்க. அப்போவும் நீங்களும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் போவீங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு கீழே இப்போ எஸ்சியில் இன்னொருத்தர் வந்து ஒரு 85 வாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் தான் வந்து கம்யூனிட்டி பேஸஸில் போவார். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹை மார்க் வாங்கினா யாராக இருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் ஒரு 95+ மதிப்பெண்கள் வந்து இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியிலேயே உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலுக்கான ஒரு ப்ரொசீஜர். அடுத்து வந்து கம்யூனிட்டி ரேஞ்சஸில் என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பிசி. இந்த பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து பிசியில் போட்டி போட்டிருக்கேன், நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், ஒரு 90 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்றது கன்ஃபார்மாக கிடைக்கும். பிசியை பொறுத்தளவுக்கு 90+ மதிப்பெண்கள் அப்படின்றது இருந்தால் போதும். இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, இந்த கட் ஆஃப் அப்படின்றது இப்போ இருக்கிற வேகன்சியை பொறுத்து நம்ம கொடுக்குறது. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது, அது மூலயமா ஒரு 5000 வேகண்டோ 10,000 வேகண்டோ சம்திங் எவ்வளோ வேகண்ட் வேணாலும் இன்க்ரீஸ் ஆகட்டும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மேலும் குறையும். ஸோ அதனால் இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்க வேணாம். ஆல்ரெடி இருக்கிற வேக்கண்ட்டுக்கு நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ 90+ மதிப்பெண்கள் அப்படின்றது பிசிக்கு வரும். அடுத்து இதுலேயே வந்து பிசிஎம்மு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பொறுத்தளவுக்கு ஒரு 80+ மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். பிசியில் முஸ்லீம் பிசிஎம் அப்படின்னா பிசியில் முஸ்லீம். எம்பிசி பொறுத்தளவுக்கு 85+ மதிப்பெண்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதுலேயே விமன் கேட்டகரி அது இது நிறைய சப் கேட்டகரி நிறைய ப்ரியாரிட்டி இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இன்னும் வந்து மதிப்பெண்கள் குறையும். அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு
80+ மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சில் இருந்தால் போதும். SCA அப்படின்னா 75+ மதிப்பெண்கள் இருந்தால் போதுமான ஒன்று. இதுவே நீங்கள் வந்து எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 70+ மதிப்பெண்கள் இருந்தால் போதும். இந்த 70 அப்படிங்கிறது இன்னும் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கம்யூனிட்டி வைசஸில் எல்லாருக்கும் ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஃபைனல் கிடையாது. இதிலேருந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இன்னும் ஒரு 10 மதிப்பெண்கள் குறையிறதுக்கான, அதாவது கூடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கூடுறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக இல்லவே இல்லை. மார்க் வந்து குறைய தான் செய்யும். ஸோ அது எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றது வேகன்சி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேகன்சி வந்து ஒரு 5000 வேகன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மினிமம் 10 to 15 மார்க் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இதில் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஜாப் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. ஏன்னா இந்த தேர்வுக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கே வந்து நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய இதுக்காக எஃபர்ட் போட்டு ஒரு 10 வருட காலம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஒரு தேர்வை எழுதி நம்ம முடிச்சிருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி எலிஜிபிள் மார்க் இருக்குது. எலிஜிபிளுக்கு கீழே இருக்கிறவங்க வேணாம், ரிஜெக்ட் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற தகுதி மதிப்பெண்களே எடுக்காத நபர்களே எடுக்க தேவையில்லை. பட் தகுதியான மார்க் வாங்கிட்ட அனைத்து நபர்களுக்குமே வேலை கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்குது, என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்குப்போம். அதே போல் கட் ஆஃப் மார்க் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஃபைனல் கிடையாது. ஸோ இதிலேருந்து மார்க் குறையும் அப்படின்ற தகவலும் கொடுத்துட்டோம். அதே போல் நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட்டு, எவ்வளோ மார்க் வாங்கிடுவீங்க, எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்ற முழுமையான தகவல்களை கீழே பதிவிடுங்க முடிஞ்ச வரையும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உண்மையான மதிப்பெண்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து தேர்வர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. நம்ம கூட போட்டி போடுற ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய மார்க்கை விட நம்ம அதிகமாக இருக்கோமா இல்லையா அப்படின்ற முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களும் வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்சில் கரெக்டாக நம்ம சொன்ன கட் ஆஃப்லேயே பார்டரில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளால் வேலைக்கு போக முடியுமா, எந்த அளவுக்கு நம்ம மார்க் வாங்கியிருக்கோம், கூட வந்து எவ்வளோ பேர் மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க நம்மளை விட அப்படின்ற முழுமையான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். நீங்களும் வந்து உங்களுடைய மதிப்பெண்களை பதிவிட்டீங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி தரும். ஓகேங்களா? அதே போல் அடுத்து வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருப்போம். UGTRBயை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய மதிப்பெண்களையும் கீழே பதிவிடுங்க, அதையும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.